சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மற்றும் லோகேஷ் அவர்களுடைய கூட்டணியில் உருவாகிறது கூலி திரைப்படம். இந்த படத்துல நடிக்கும் பிரபலங்கள் மற்றும் அவர்களுடைய கேரக்டர்களை கடந்த சில நாட்களாக தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டு வருவதும், அந்த வகையில சூப்பர் ஸ்டார் அவர்கள் பாத்தீங்கன்னா தேவா என்கின்ற கதாபாத்திரமே நடிக்க இருக்காரு. அதே போலதான் தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா அவர்கள் சைமனாக நடித்திருக்கும் நிலையில ஸ்ருதிஹாசன் அவர்கள் பிரீத்தியாகவும், சௌபின் ஷாகிர் அவர்கள் தயானாகவும் மற்றும் சத்யராஜ் அவர்கள் ராஜசேகராகவும் நடித்திருக்கார் என்பதை போஸ்டர் மூலம் படக்குழுவுமே தெரியப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் அவர்களுடன் இணைந்த சத்யராஜ் என்ற படத்தில் நடிக்க இருக்காரு. அதுலயுமே அந்த காலத்துல இருந்த பொழுது ஒரு கொடூர வில்லனாக லோகேஷ் அவர்கள் சத்யராஜை காட்டுவார் என்று கூறப்பட்டிருக்க நிலையில, ஆனால் அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா சத்யராஜ் அவர்களுடைய கேரக்டர் வேற என்று அவருடைய மகள் திவ்யா சத்யராஜுமே சமீபத்திலுமே தெரிவித்திருக்காங்க. அதாவது கூலி படத்துடைய முழு கதையும் தனக்கு தெரிய வரும் என்றும், மேலும் அதில் வெளியில் என்னால் சொல்ல முடியாத சூழ்நிலையில் உள்ளது. ஆனால் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா இந்த படத்தில் தனது தந்தை வில்லனாக நடிக்கவில்லை என்பதை மட்டுமே சொல்கிறேன் என்று சஸ்பென்ஸையுமே உடைத்திருக்காங்க. வில்லன் தோரணையிலும் எல்லாருமே கதிகலங்க செய்திருந்த சத்யராஜ் அவர்கள் பாகுபலி திரைப்படத்தில் கட்டப்பாவாக பாசிட்டிவான கதாபாத்திரத்தில் நடித்து அனைவருமே கவர்ந்திருந்தார். அதே போல கூலி திரைப்படத்தில் கூட சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய தோழன் அல்லது உறவினர் கதாபாத்திரத்தில் ஒரு நேர்மையான கேரக்டரில் சத்யராஜ் அவர்கள் வர இருப்பதாகவும், மேலும் பல வருடங்களுக்கு பிறகு சத்யராஜ் மற்றும் சூப்பர் ஸ்டாரை ஒரே திரையில் பார்க்க ரசிகர்கள் ஆர்வமாகவும் காத்துட்டு இருக்காங்க. அதோடு கூலி திரைப்படத்தில் சத்யராஜின் கதாபாத்திரம் பெரிய அளவில் பேசப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.